Hello students, 12th chemistry unit 1 metallurgy la இதுக்கு முன்னாடி introduction and difference between minerals and ores பார்த்தோம். அப்புறம் major ores அதோட compositions பார்த்தோம், metals ores and அதோட compositions பார்த்தோம். இப்போ concentration of ore பார்க்கலாம். concentration of ore அப்படினா என்னன்னா, இப்போ ஒரு மைன் பண்ணி ஒரு ஓர் வெளியில் எடுக்கிறோம். அந்த ஓரில் இருந்து ராக்கி மெட்டீரியல், அதாவது பாறைகள், நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், இப்போ நம்ம ஒரு மெட்டல் தான் எடுக்கிறோம், அதில் மெட்டல் இல்லாத இம்ப்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் மணல், மண், அந்த மாதிரி தூசிகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாம் வந்து நம்ம கேங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேங்கஸை ரிமூவ் பண்ணுறது தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, removing of rocky material, non-metallic impurities and siliceous matter. rocky materials na பாறை துகள்கள், non-metallic impurities அதாவது மெட்டல் இல்லாத non-metal impurities and siliceous matters அப்படின்னா இந்த மண், தூசு அந்த மாதிரி இருக்கிறத கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் preliminary step. preliminaryனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மெட்டலர்ஜி ப்ராசஸில் இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த ஓரோட தன்மை, இம்ப்யூரிட்டிஸோட டைப், எந்த வகையான இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சுற்றுச்சூழல், இதை பொறுத்து நம்ம மெட்டலர்ஜிக்கலில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நேச்சர் ஆஃப் ஓர், டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டரை பொறுத்து நம்ம எந்த வகையான மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போது கிராவிட்டி செப்பரேஷன் அப்படி இல்லைன்னா ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் வாஷ்னா என்னது? தண்ணியை வச்சு நாம் சுத்தம் பண்ணக்கூடியது. இந்த மெத்தடில் எந்த மாதிரி ஓர்ஸை நாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஓர்ஸ் வித் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அது என்ன ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா ஓரோட அடர்த்தி, அதாவது ஹை டென்சிட்டி உள்ள ஓர்ஸை, ஹை டென்சிட்டி உள்ள ஓர்ஸை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அது தண்ணியில் முழுகிரும் இல்லையா? அப்போ ஹை டென்சிட்டி உள்ள ஓரை தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அதோட குப்பைங்க, அதாவது லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள குப்பைகள் தண்ணியில் வெளியில் போயிடும். ஹை ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி உள்ள அந்த ஓர் வந்து தண்ணிக்கு கீழே செட்டில் டவுன் ஆயிரும். இதை தான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் இல்லைன்னா ஹைட்ராலிக் வாஷ்ன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த ஓரை நல்லா பவுடராக க்ரஷ் பண்ணிக்கிறாங்க, அரைச்சிட்டு ஓடுற தண்ணியில் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஓடுற தண்ணியில் கொட்டுவாங்க. அப்படி கொட்டும்போது ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள அந்த ஓர் வந்து கீழே செட்டில் டவுன் ஆயிரும். லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள அந்த கேங் வந்து இம்ப்யூரிட்டிஸாக வெளியில் போயிடும். இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி ஓர்ஸ்கள்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் ஓர்ஸ் எக்ஸாம்பிள் கோல்டுக்கு, அப்படி இல்லைன்னா ஓர்ஸ் வித் ஆக்சைடு ஓர்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமடைட் Fe2O3, இது வந்து ஹெமடைட் அயனோட ஒரு ஓர், இதில் ஆக்சைடு இருக்கா? அப்படி இல்லைன்னா டின்ஸ்டோன், இந்த மாதிரி ஆக்சைடு கண்டெய்னிங் ஓர்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு அப்படியே க்ரஷ்டு ஓர்ஸை இப்படி கொட்டுவாங்க. க்ரஷ்டு ஓர்ஸை இதில் இப்படி கொட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்படி இதில் கொட்டுவாங்க. அப்போ கொட்டும்போது இந்த வழியாக தண்ணி போயிட்டே இருக்கும். இதில் தண்ணி போயிட்டே அப்படி தண்ணி ஓட விட்டுட்டே இருப்பாங்க.
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ரஸ்ட் ஓர் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஓர்ஸை தானே நம்ம இதில் கொட்டுவோம். அப்படி நம்ம கொட்டும்போது இந்த ஓர்ஸ் வந்து இந்த இடத்துல இப்படி கலெக்ட் ஆகிக்கும். சப்போஸ் இங்கே மிஸ் ஆனால் இந்த இடத்துல கலெக்ட் ஆகிக்கும், அங்கே மிஸ் ஆனால் இப்படி அடுத்த உள்ள அந்த ஒரு டிப்ரெசேஷனில் கலெக்ட் ஆகிட்டு இப்போது லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள கேங்கஸ் வந்து அப்படியே வெளியில் குப்பையாக அப்படியே லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள கேங்கஸ் வந்து அப்படியே குப்பையாக அப்படியே வெளியில் அடிச்சுட்டு இம்ப்யூரிட்டிஸில் வெளியில் போயிடும். இது வந்து கேங்கஸ் கேங்கு, இது வந்து ஓர். இப்போது இந்த குப்பையெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு பியூர் ஓர் கிடச்சிருக்கு. இப்போ கிராவிட்டி செப்பரேஷன்னா என்னது? இதை வந்து ஓடுற ரன்னிங் கரண்ட் வாட்டரில் க்ரஸ்ட் ஓரை நம்ம போடும்போது இது வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஓருக்கு தான் சூட்டபுளாக ஆகும். அதனால் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஓர் கீழே டெபாசிட் ஆயிரும். லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள கேங்கஸ் பார்ட்டிக்கல் வந்து வெளியில் அப்படியே ரிமூவ் ஆயிரும். இது எந்த மாதிரி ஓர்ஸ்க்கெல்லாம் சூட்டபுள் ஆகும்? நேட்டிவ் ஓர்ஸுக்கும் ஓர்ஸ் அதாவது ஆக்சைடு கண்டெய்னிங் ஓர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமடைட், டின்ஸ்டோன், இந்த மாதிரி இருக்கிற ஓர்ஸுக்கெல்லாம் இந்த மெத்தடில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா என்ன? ஃப்ராத்னா நுரை. இப்போது இந்த நுரையை வச்சு நம்ம இந்த இம்ப்யூரிட்டிஸை க்ளீன் பண்ணி ஓர் எடுக்க போகிறோம். ஓர்ஸை ஒரு பியூர் ஓரை வெளியில் எடுக்க போகிறோம். அதாவது இதுக்கு தமிழில் நுரை மிதப்பு முறை. ஃப்ராத்னா நுரை, ஃப்ளோட்டேஷன்னா மிதக்கிறது தானே. ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்கில் ஒரு மோட்டார் வித் கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டிரர் இருக்கும். ஸ்டிரர்னால் என்னது? இப்படி கலக்கிற மாதிரி சுற்றுற மாதிரி ஒரு ஸ்டிரர் இருக்கும். அந்த ஸ்டிரருக்கு உள்ள ஏர் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே ஏர் ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து ஏர் வரும்னு வைங்களேன். இப்படி ஏர் வரும். இப்போது ஒரு க்ரஸ்ட் ஓரை இதுக்குள்ளே கொட்டுறாங்க. இது எந்த மாதிரி ஓருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர். எந்தெந்த ஓர்லெல்லாம் சல்ஃபர் இருக்கோ அந்த மாதிரி ஓருக்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும். எந்த மாதிரி ஓர் சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்னு பார்த்தீங்கன்னா கலீனா, பிபிஎஸ், இதை வந்து கலீனான்னு சொல்லுவாங்க. அதாவது லெட் சல்ஃபைட். அடுத்தது ஜிங்க் ஸ்டோன். ஜிங்க் சல்ஃபைட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜிங்க் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்ஸை நம்ம ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மூலமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த இப்போ ஒரு கலீனாவையோ ஒரு ஜிங்க் ஸ்டோனையோ இதுக்குள்ளே நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இதில் ஃப்ராத்திங் ஏஜென்ட்ஸ், இப்போ சும்மா போட்டால் நுர வராது. அதுக்கு நம்ம இப்போ துணி துவைக்கும் போது நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் போட்டால் தான் நுர வரும். அந்த மாதிரி இங்கே ஃப்ராத்திங் ஏஜெண்ட்டாக பைன் ஆயில், பைன் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்படி ஏரை பாஸ் பண்ணும்போது இங்கேருந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸில் இந்த ஃப்ராத்திங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே ஃப்ராத் ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ராத் போயிட்டு மிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே இந்த நுரையோடு சேர்ந்து மேலே வந்துட்டு கேங்கஸ் கீழே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக அந்த ஓர் மேலேயோ கேங்ஸ் கீழேயோலாம் நிற்காது. இதில் ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓர் வந்து ஜென்ரலாக அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஹையாக தான் இருக்கும். ஏன்னா லெட்டுங்கிறதும் உங்களுக்கு ஒரு மெட்டல், ஜிங்க்குங்கிறதும் ஒரு மெட்டல். ஸோ இதுக்கான டென்சிட்டி இருக்கும். இப்போது இந்த மிக்சரில் சோடியம், எத்தில்,
xanthate. இந்த சோடியம் எத்தில் xanthate நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த சோடியம் எத்தில் xanthate என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓர் பார்ட்டிக்கல் கூட சேர்ந்து அதை வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக மாற்றிடும். வாட்டர் ரிப்பல்லண்ட்னா என்னது? இப்போது அந்த ஓர் பார்ட்டிக்கல் இந்த சோடியம் எத்தில் xanthate அதோட அவுட்டர் லேயரில் ஒட்டிக்கிட்டு தண்ணி அது மேலே பட்டா இது ஒட்டாத மாதிரி மாற்றிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தண்ணியில் கொஞ்சம் ஆயில் விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஆயில் மேலே மிதக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சோடியம் எத்தில் xanthate போட்டதுனால இந்த லெட்டு ஓரோ இல்லை இந்த ஜிங்க் ஓரோ இந்த தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சுக்கும், வாட்டர் ரிப்பல்லண்ட் இருக்கிறதுனால. அப்போது இந்த ஃப்ராத்தோடு சேர்ந்து உங்களுக்கு மேலே இந்த இந்த பியூர் ஓர் கான்சன்ட்ரேட்டட் ஓர்ஸும் உங்களுக்கு மேலே கிடைக்கும். அப்படியே நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி தான் இது நடக்குது. இப்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஜிங்க் மட்டும், இப்போ வந்து நம்ம லெட்டு போடுறோம் அப்படின்னா இதில் வெறும் லெட்டு, கல், மண், தூசு மட்டும்தான் இருக்குமா? இதில் வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் எலமெண்ட் இருக்கும் இல்லையா? அதுவும் இப்போ சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்ஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இப்போ நம்ம லெட்டு கூட கலக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக டிப்ரிசியேஷிங் ஏஜெண்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன சார் டிப்ரிசியேஷிங் ஏஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லெட்டு எடுக்கும்போது அந்த இடத்துல ஜிங்க் இருக்கலாம், இல்லை ஜிங்க் எடுக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக லெட்டு இருக்கலாம். அந்த டிப்ரிசியேஷிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இந்த கேங்கஸோடு சேர்ந்து அந்த சல்ஃபர் கண்டெய்னிங் ஓரையும் ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்றி கீழேயே தங்க வச்சிரும். சரிங்களா? இப்போது அந்த டிப்ரிசியேஷன் ஏஜெண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லெட் சல்ஃபேட், இப்போ கலீனாவை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இன்கேஸ் ஜிங்க் சல்ஃபேட் இருந்ததுன்னா இதில் சோடியம் சைனைடு NaCN, இந்த சோடியம் சைனைடை நம்ம டிப்ரிசியேஷன் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அது வந்து ஜிங்க் கூட கலந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும்னா, சோடியம் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் தான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் வரணும், CN4 சோடியம் டெட்ராசயனோ ஜிங்கேட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி உங்களுக்கு கீழேயே தங்கிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் மட்டும்தான் மேலே வரும். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜிங்க் எடுக்கிறீங்க, இப்போ லெட் சல்ஃபேட் இருக்குது அப்படின்னா சோடியம் கார்பனேட் NaCO3 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சோடியம் லெட் CO3 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி இது கீழேயே செட்டில் ஆகிடும். இது வந்து ஃப்ராத் கூட மிக்ஸ் பண்ண விடாது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் ஒரு ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பீக்கரில் கொஞ்சம் வாட்டர் கூட ஃப்ராத்திங் ஏஜெண்ட்டாக பைன் ஆயிலையும் யூக்கலிப்டஸ் ஆயிலையும் விட்டு ஏரை ப்ளோ பண்ணி ஸ்டிர் பண்ணும்போது நமக்கு ஃப்ராத் ஜெனரேட் ஆகும். அப்போது நம்ம க்ரஸ்ட்டு ஓரை கொட்டிட்டு இது கூட சோடியம் எத்தில் xanthate அப்படிங்கிற இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இதை போடும்போது இந்த ஓரில் வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த ஃப்ராத் கூட சேர்ந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரும் மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த ஃப்ராத் கூட இருந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இப்போது நம்ம யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேட் பண்ணுற நம்ம ஒரு சல்ஃபைடு ஓர் கூட இந்த ப்ராசஸில் நம்ம சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்ஸை மட்டும்தான் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் ஓரில் நாம் எடுக்கக்கூடிய சல்ஃபர் கண்டெய்னிங் ஓரை தவிர வேறு ஏதாவது ஓர் இருந்ததுன்னா அதுக்கு டிப்ரிசியேஷிங் ஏஜெண்ட்டாக
சோடியம் சைனைடையும் சோடியம் கார்பனேட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோடியம் சைனைடும் சோடியம் கார்பனேட்டும் நம்ம என்ன ஓர், அதாவது இது ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, திஸ் ஆர் தட். நம்ம என்ன ஓர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த டிப்ரிசியேஷன் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த டிப்ரிசியேஷன் ஏஜென்ட் என்ன பண்ணும், நமக்கு தேவையான ஓரை மட்டும் விட்டுட்டு தேவையில்லாத சல்ஃபர் கண்டெய்னிங் ஓரெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்றி கீழேயே செட்டில் டவுன் பண்ணிடும். கான்சன்ட்ரேட்டட் ஓராக போயிட்டு ஃப்ராத் கூட மிக்ஸ் பண்ணுறதை இது தவிர்த்துரும். இந்த மாதிரி தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் ஒரு ஓரை நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 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 கிளாஸில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்னன்னு பார்த்தோம், கிராவிட்டி செப்பரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.